சூரியம்மா என்ன செய்கிற? நீ சனிக்கிழமை திருப்பதி லட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கணும். அந்த பால் ஊற்றி இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம கலக்கி விடணும். கலக்கி நல்லா விட்டுட்டு 1 கப்பு அரிசி மாவு எடுத்து அதுவும் பாலில் ஊற்றி நல்லா கலக்கணும். 1 கப்பு அரிசி மாவு போட்டு 2 கப்பு கடல மாவு போடணும் மக்களே. இது நல்லா நம்ம கலக்கி வச்சிடணும். 2 கப்பு சர்க்கரை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பாகு பதம் ஒரு கம்பி பதம் வர மாதிரி நம்ம நல்லா காசிக்கணும். ஒரு கம்பி பதம் வந்துச்சு மக்களை, அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த மாவு கலக்கி வச்சதை எடுத்து நம்ம ஒரு வானலில் பாதி நெய் பாதி ரீஃபண்ட் ஆயில் போட்டு நம்ம அதை ஒரு ஜல்லி கரண்டியில் ஒரு ஸ்பூனாக எடுத்து போட்டு நம்ம அப்படியே பூந்தி மாதிரி நம்ம செஞ்சிடணும் மக்களை. ரொம்ப வேகக்கூடாது, ஒரு நடுப்பதமாக வேக வச்சு எடுத்துக்கணும் மக்களை. அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் போட்டு எடுத்துடணும் மக்களை. எடுத்து அந்த ஜீராவில் நம்ம கொட்டிட்டு அதில் கொட்டிடணும். கொட்டி நல்லா கலரிடணும். முதல்ல நல்லா கலரி வச்சிடணும். நல்லா அது கலரும் போது கலரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுக்கிறேன் மக்களை. அதை எடுத்து மேலே தூவிடணும். இதில் நெய் போட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த முந்திரியை நல்லா ஒன்றும் பாதியமாக வதக்கணும். அதுக்கு அதை எடுத்து நம்ம பூந்தியில் போடணும். பாதி வேக்காடு வரட்ட மக்களை அதை போட்டு அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை கொஞ்சம் வதக்கி அதில் கொட்டிக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு அந்த திராட்சை போட்டு ஒரு 50 கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து போட்டுடலாம். திராட்சை எடுத்து போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் ஒரு சிறு துண்டு அதை நுணுக்கி இதில் போட்டால் நல்லா கொஞ்சம் நெய் கொஞ்சம் மேலே விட்டு அந்த பூந்தி மேலே சுட பிடிச்சா திருப்பதி லட்டு தயார் மக்களே. திருப்பதிக்கு போய் வந்து நம்ம இந்த லட்டு சாப்பிட்ணுன்றதில்லை, வீட்டில் இந்த மாதிரியே சாப்பிட்லாம். நம்ம எங்கே கும்பிட்டாலும் சுவாமி வருவார். அதனால் நீங்களும் வீட்டில் திருப்பதிக்கு போக முடியாதவங்க